ஈரோட்டில் வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் துப்பு கிடைக்காமல் திணறும் காவல்துறை. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், சொல்லுங்க, ஈரோடுல நடைபெற்ற இரட்டை கொலையில எந்த துப்புமே இதுவரைக்கும் கிடைக்காமல் காவல்துறை திணறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக ரம்யா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி உச்சிமேடையை அடுத்து வெள்ளாங்கடு பகுதியில் உள்ள மேக்கரையான் தோட்டத்தைச் சேர்ந்த ஒரு ராமசாமி, இவரது மனைவி பாக்கியம்மாள் விவசாயி. இவர்கள் இருவரும் மேக்கரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். இவரது முத்தூரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தோட்டத்தில் தனியாக வசிக்கும் கணவன் மனைவியும் கடந்த 2 நாட்களாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது போன் எடுக்க கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது கணவன் ராமசாமி வீட்டுக்குள்ளே மனைவி பாக்கியம் வெளியே கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்து கிடந்தனர். இது குறித்து தகவலுடன் சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி ஆகியோர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்தில் வசித்த தம்பதியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குறித்து எவ்வித துப்பும் கிடைக்காதால் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், கோவை சரக டிஐஜி சசிமோகன், சேலம் சரக டிஐஜி உமா, ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தும் விசாரணையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சொத்து பிரச்சனை, முன்விரோதம் இருக்கின்றன என்பது குறித்தும் இன்று தனிப்படையுடன் விசாரணை நடத்தும். கொலை நடந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை சிசிடிவி கேமரா காட்சிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பதையும் இன்று தனிப்படையினர் ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் முதியோர்கள் வசிக்கும் இடங்களில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு சென்று அவர்களிடம் விவரங்களை சேர்க்கும் திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன். Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.